ஹலோ எவ்ரி ஒன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நம்ம கால் முட்டி எலும்பு அளவுக்கு அதிகமாக தேஞ்சு போகிறதுனால நமக்கு பொதுவாக வயதானவர்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக தேய்மானம் ஏற்படுறதுனால நிற்க முடியாது, உட்காந்து ஒரு பொசிஷனில் எந்திரிக்க முடியாது, நடக்கும்போது கால் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, ஒரு படிக்கட்டு மேலே ஏறினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான வலிகளுக்கு அதிகப்படியான பாதிப்பு தேய்மானம் இருக்குமானா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி வலியை குறைச்சி அவங்களோட நார்மல் மூமெண்ட்டை கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸ் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நீ ரொம்ப அதிகமாக தேஞ்சு போனதுனால இந்த காலே வளைஞ்சு போன மாதிரி இருக்குது. இந்த காலுக்கும் பார்த்தா இந்த காலில் நல்ல வீக்கமும் அதிகமாக இருக்குது, இந்த கால் நார்மலாக இருக்குது. ஏன்னா இது அட்வான்ஸ்டாக இந்த முட்டி அளவுக்கு அதிகமாக தேஞ்சதுனால தான். இப்போ இந்த வலியும் இந்த கால் நடக்கும்போது நடையும் ஃப்ரீ ஆகணும். கொஞ்சம் நடங்க, எப்படி நடக்கிறீங்கன்னு பார்க்கலாம். வலி நல்லா நடக்கும், வலிக்கு வேற நடக்குங்க. ஒரு சேரோட எட்ஜில் சப்போர்ட்டாக நல்லா உட்காந்துட்டு காலை எந்த அளவுக்கு நீட்ட முடியுமோ நீட்டணும். ஃபுல்லாக நீட்டிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். 1 2 3 ரிலாக்ஸ். மெதுவாக அதே போல் எந்த அளவுக்கு பின்னாடி மடக்க முடியுமோ மடக்கணும். இன்னும் கொஞ்சம் மடக்கிட்டு 1 2 3 ரிலாக்ஸ். நீட்டுங்க. திரும்ப எந்த அளவு முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ நீட்ட முடியுமோ நீட்டிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் மெதுவாக மடக்கணும். ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மடக்க முடியுதோ ஃபுல்லாக மடக்கிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இது ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு 8லேருந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். ஏன்னா அதிகமாக தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு கால் இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கி ஹோல்ட் பண்ணுறது வராது. அப்படிங்கிறப்போ முதல்ல இந்த மாதிரி செய்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வலி இதில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கால் ஸ்ட்ரைட்டாக அப்படி நீட்டிட்டு 1 2 3 ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஹோல்டிங் டெக்னிக் பண்ணணும். நீட்ட முடியுமா? நீட்டுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். மடக்குங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இப்போ இவருக்கு இந்த முட்டியில் தேய்மானம் அதிகமாக இருக்கிறதுனால இவரால் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு காலை நல்லா கிக் பண்ணுற மாதிரி ஹோல்ட் பண்ணி நீட்ட முடியாது. அதனால் தேய்மானம் அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி டெக்னிக்ஸான எக்ஸசைஸ் பண்ணாலே நமக்கு கிராஜுவலாக வலி குறையும். வலி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சேர் சப்போர்ட்டில் அந்த முட்டியை நல்லா சப்போர்ட்டாக நின்றுட்டு முட்டியை மட்டும் நல்லா பெண்ட் பண்ணுவோம். இதை போல் பெண்ட் பண்ணி நீட்டணும். இதை போல் பெண்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நீட்டணும். இப்போது நார்மலாக இருக்க நம்மளால் அதை போல் பெண்ட் பண்ண முடியுது. இப்போ இவருக்கு தேய்மானம் அட்வான்ஸ்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, முட்டியை மடக்கவே முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவரால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணி செய்துட்டு வந்தோம்னாலே அந்த பெண்டிங் ஆக்டிவிட்டி நல்லா கூட ஆரம்பிக்கும். கால் மடக்குங்க. இப்போ இவரால் ஃபுல்லாக பெண்ட் பண்ண முடியல, இருந்தாலும் ஓரளவு பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். 1 2 3 ரிலாக்ஸ். விடுங்க. இன்னொரு தடவை பண்ணுங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இது பண்ணுறதுனால நமக்கு முட்டியில் இருக்கிற மூமெண்ட் கூடும், உள்ளே இருக்கிற ஸ்டிஃப்னஸ் குறையும். ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கிறப்போ அவங்களால மடக்கவே முடியாத ஸ்டேஜில் இருக்கும். பட் செய்ய என்ன ஆகும்னா இப்போ நார்மலாக நாம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு மடக்கிறது ஈஸியாக கண்டிப்பாக வரும், வலியும் குறையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வலி அதிகமாக இருக்கிற காலை முன்னாடி வச்சுக்கணும், வலி கம்மியாக இருக்கிற காலை பின்னாடி வச்சுட்டு இந்த காலை மட்டும் இந்த சப்போர்ட் சேரில் வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி இப்படி வரணும். முன்னாடி வாங்க. முட்டி மட்டும் முன்னாடி வாங்க. வந்துட்டு ரிலாக்ஸ். ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடணும். முட்டி மட்டும் கொஞ்சம் முன்னாடி வரணும். முன்னாடி ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி விடணும். இது செய்கிறதுனால என்னன்னா நமக்கு லெக் மசில்ஸ் நல்லா ஆக்டிவாக ஒர்க் ஆகும். இந்த குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஆக்டிவாக ஒர்க் ஆகிறதுனால அது ஸ்ட்ரென்தனிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வலி குறையிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வால் சப்போர்ட்டில் நல்லா நின்றுட்டு இது போல் இதுதான் வலி இருக்கிற கால், தேய்மானம் அதிகமாக இருக்கிற கால். இந்த காலை சைடாக வைக்கணும். சைடாக வைங்க. உள்ளே கொண்டு வாங்க. இந்த செவரை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சைடாக வாங்க. கால் சைடாக வைங்க. உள்ளே வாங்க. கால் சைடாக வைங்க. உள்ளே வாங்க. இது
ஒரு 10லேருந்து 15 ரிப்பீட்டேஷன் வந்து செய்யணும். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக வலி வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். எங்களோட சென்டரில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த மூட்டு தேய்மானம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்க காண்டையிலும் கீழே இருக்கிற காண்டையிலும் வந்து ஒன்றோட ஒன்று உராயிறதுனால வர்றது தான் தேய்மானம். இது உராயிறதுக்கு முன்னாடி நடுவில் இருக்கிறது லிகமெண்ட், ஜவ்வு. இந்த ஜவ்வும் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். சைடில் இருக்க ஜவ்வு, உள்ளே இருக்க ஜவ்வுலாம் டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜவ்வு டேமேஜ் ஆன ஜவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஹீலிங் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரப்பியில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் மூலிமா நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் முட்டிக்கு வெளியே இருக்க வீக்கம் குறையிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுப்போம். முக்கியமாக இந்த முட்டி தேயுது அப்படின்னா உள்ள நடுவில் இருக்க ஜவ்வுக்கு அடுத்தபடியாக உள்ளே இருக்கிற திரவம், சைனாவல் ஃபியூடுன்னு சொல்லுவோம், அது குறையிறதுனால தான் இந்த 2 எலும்பும் தேயுது. அந்த திரவம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணி அந்த ஜவ்வு டேமேஜையும் குறைச்சி அந்த திரவம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுப்போம். ப்ளஸ் முட்டிக்கு வெளியே இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உண்டான இதுவும் பண்ணுவோம். தேய்மானம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த முட்டி வந்து ஃபுல்லாக மடக்க வராது. இந்தளவுக்கு ஃபுல்லாக மடக்க வரணும்னா கொஞ்சம் லிமிட்டேஷனாக தான் இருக்கும், பாதி தான் மடக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து முட்டி வந்து மூமெண்ட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வலியை குறைக்கிறதுக்கு உண்டான தெரப்பியும் நாங்கள் கொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குறையல அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து நாங்கள் பண்ணுறோம். இல்லை கடைசி கட்டமாக ஊசி போட்டு முட்டியிலே இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியும் வலி குறையல, ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணி கண்டிப்பாக வலியை வந்து நாங்கள் குறைச்சிட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கும் இதே போல் வலி வந்து என்ன செய்தும் குறையல, அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்ரே இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து உங்களை முழு நிவாரணம் அடைஞ்சு டெய்லி ஆக்டிவிட்டீஸ், நடக்கும்போது வலி இல்லாமல், ஸ்டெப்ஸ் ஏறும்போது வலி இல்லாமல், உட்காந்து எந்திரிக்கும் போது வலி இல்லாமல், தூங்கும்போது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முழுமையாக ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.